எடுத்துட்டு போங்க சார் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நீ இவங்களுக்கு பணத்தை கொடுக்குற வரைக்கும் ஸ்டேஷன் வந்து வெளியில போக முடியாது. என்னடா முறைக்கிற? சார் நான் முறைக்கல சார். நான் தான் இவங்களை ஏமாத்த நினைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் என்ன சவுண்ட் கொடுக்குற? பண்றது ஃபோர்ஜரி வேலை, இதுல கோவம் வேற வருதா? ஆமா நீ மட்டும்தான் இதை பண்ணியா இல்ல மொத்த குடும்பமும் சேர்ந்து பண்ணீங்களா? சார் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க சார். நான் ஏமாத்தலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல என் குடும்பத்து மேல பழி போட்டுட்டு இருக்கீங்க. ஏய் என்னடா ஐயாவை எதிர்த்து பேசுற? யோ விடியா விடியா, இன்னும் எவ்வளவு நேரம் பேசுவான்? இன்னும் 1 மணி நேரத்துல பணம் வராம இருக்கட்டும். இவன் மேல எஃப்ஐஆர் போட்டு லாடம் கட்டுறேன். நீ இந்த பெரியவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்க. ஐயா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க. ஐயா வாங்க. ஐயா அவன என்ன பாக்குறீங்க? பணம் வரணும்னா கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அப்பதான் சட்டப்படி விசாரிக்க முடியும். போங்க. வாங்கய்யா வாங்க. சார் ஏன் சார் சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏய் கம்மன் நிக்கிறியால தூக்கி உள்ள வைக்கட்டுமா? உட்காருங்க. என்னங்க ஐயா இதில் எழுதுங்க. கையல் சார் இந்தாங்க சார் அவங்க பணம். இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. என் புருஷனை வெளியே விடுங்க சார்.